வந்து கெஞ்சினா அவன் யாரையோ சொன்னார் அவரு. ஆனால் வந்து ஏதாவது படம் போடுங்கண்ணே அப்படின்னா அது இந்த படம் தான் போட முடியாது அப்படின்னா அவன் ஒரே ஒரு ஷோ கொடுங்கண்ணே அப்படின்னு. இதுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்தது. ஏன்னா வந்து அப்படிங்களா? நான் பார்த்துட்டு ப்ரெஷ் ஷோலலாம் பார்த்துட்டு வந்து நீங்கள் டிஜிட்டலில் எடுத்தீங்களா, இந்த கேமரா அந்த கன்சியூமர் கேமரா இருக்கு, நீங்கள் அதில் எடுத்த மாதிரியே இருக்குது அப்படின்னு. எப்பவுமே வந்து அந்த ஃபஸ்ட்டு படம் பண்ணுறப்போ கொஞ்சம் சேஃபர் ஜோன்லேயே இருக்கணும்டா தம்பி, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணக்கூடாது, இவனா வந்து ஏதாவது சொல்லுவான், நல்லா இருந்துச்சு ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி யாருமே நமக்கு எழுதலை. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். சிஜே ராஜ்குமார், ஒளிப்பதிவாளர். தமிழ் சினிமாவுடைய விஷுவல் லேண்ட்ஸ்கேப்பில் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒளிப்பதிவாளர்களில் ஒருவர் சக்தி சரவணன். அவருடைய ஒளிப்பதிவில் வந்து நிறைய படங்களை குறிப்பிடலாம். தட் இஸ் அது விஷுவல் ஸ்கேப் வந்து சென்னை 28லையும் மங்காத்தாலையும் பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் சேஞ்ச்டு த விஷுவல் பேட்டர்னே சொல்லலாம். இப்போ சென்னை 28 எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டே வந்து தமிழ் சினிமாவில் அதுக்கு முன்னாடி கிடையாது. அவர் வந்து அதை வந்து ஒரு புதிய விஷுவல் பரிமாணத்தை வந்து தமிழ் சினிமாவுக்கு அளித்தவர். அதே போல் ஒரு ரெட்ரோ லுக்குன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஹாலிவுட்டில் வந்து மிக பிரபலம். இந்தியன் சினிமாவில் மங்காத்தால் வந்து அதை வந்து ஒரு ரீஇன்வென்ட் பண்ணாருன்னு சொல்லலாம். அவரோட தான் இந்த உரையாடல், தட் இஸ் இது ஒரு சினிமோட்டோகிராஃபி டாக் தான். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். சார் இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே சென்னை 28க்கு வந்துடலாம். இப்போ இந்த சென்னை 28 படம் உடைய ஆரம்பிக்கும் போது அந்த டைமில் வந்து உங்களுக்கு எந்த ரெஃபரன்ஸுமே இருந்திருக்காது. ஸோ ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷுவலில் வந்து எப்படி நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படின்றது வந்து நிச்சயமாக மிகப்பெரிய சேலஞ்சு தான். அது எப்படி கட்டமைச்சிங்க? இது எல்லாமே ஒரு லைனில் தான் வந்து ஆரம்பிக்கிறது, வாட் இட் இஸ் ஆல் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சென்னை 28 வந்து நீங்கள் வாட் இட் இஸ் ஆல் அபவுட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வந்து இட்ஸ் அ ஸ்ட்ரீட் கிரிக்கெட். ஸோ இதில் கிரிக்கெட் மட்டும் கிடையாது, அந்த கேரக்டர்ஸ் தே ஆர் லிவிங் அ வெரி ஆர்டினரி ஜாய்ஃபுல் லைஃப். அவங்க வந்து இது இல்லையெல்லாம் வந்து ஏங்குற ஆட்கள், என்ன இருக்கோ அதில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள். ஸோ ஸ்ட்ரீட் கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து பேஸு. அதில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப், அதில் வந்து இன்னொரு டீம் கூட வந்து அவங்களுக்கு எப்பவுமே ஒரு பகை ஒன்று இருக்குது. அந்த டீமை ஜெயிக்கிறது மட்டும்தான் வந்து அவங்களுடைய படத்தில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது. வந்து இதை எப்படியாவது வந்து நம்ம இவங்களை ஜெயிச்சாகணும் அப்படிங்கிறது தான். அந்த ஒரு வருஷத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் வந்து கதை. ஸோ இதில் வந்து வாட் இட் இஸ் ஆல் அபவுட்னா இட்ஸ் அபவுட் ஆர்டினரி கைஸ், ஸ்ட்ரீட் கைஸ், அபவுட் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் அப்படின்னா வந்து இதை நம்ம அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா. நம்ம ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் கவர் பண்ணுறது அப்படின்னா வந்து அது நம்ம வந்து அந்த ரெகுலர் கிரிக்கெட்டிங் ஸ்டைலில் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம அந்த பசங்களை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதனால வந்து அதை வந்து நம்ம ரெகுலர் வேல வந்து பண்ண வேணாம், ஒரு கேஆட்டிக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதில் ஸோ கேஆட்டிக்காக எப்படி பண்ணுறது அப்படின்னா வந்து நீங்கள் அவங்களோட ட்ராவல் பண்ணணும். அவங்களோட ட்ராவல் பண்ணுறப்போ வந்து அப்போ தான் வந்து அந்த கேஆட்டிக்காக இருக்கும். அப்படி பண்ணுறப்போ வந்து நம்ம அந்த ரெகுலர் ஃபிலிம் இது இருக்கு இல்லையா, கிராமர் இருக்கு இல்லையா. அதாவது இப்போது நீங்கள் ஒரு லாங் ஷாட், அப்புறமா ஒரு மிட் ஷாட், அப்புறமா ஒரு எங்கே தேவைப்படுதோ அங்கே க்ளோஸ் அப். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலை வந்து நீங்கள் முதல்ல பிரேக் பண்ண வேண்டி வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்களோட ட்ராவல் பண்ணுறதுனால வந்து லென்த்தி ஷார்ட்டில் வந்து நீங்கள் போவீங்க. நீங்கள் ஒருத்தர் டைலாக் வந்து ஓவர்லாப்லேயே கூட இருக்கும், அவரோட ஷோல்டர் மேலே கூட நமக்கு கேமரா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மெயின் பண்ணாமல் அந்த பேக்ட்ராப்பு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேயாட்டிக் அந்த ஒரு சிச்சுவேஷன், இதை வச்சு ஒரு ஸ்டோரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த ஸ்டைலிங் வந்து முதல்ல கொண்டு வந்தோம். அதில் ஓகே சார். இப்போ வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஃபிலிமில் நீங்கள் எப்படி மல்டி கேமரா செட்டப் மாதிரி பிளான் பண்ணீங்களா? ஹவு இட் வெண்ட் ஆனுங்க உங்களோட இனிஷியல் பிளான் பற்றி கேட்கும்போது? மல்டி கேமரா வந்து நம்ம அந்த கிரிக்கெட் பண்ணுறப்போ மட்டும் வந்து இன்னொரு 2 கேமரா யூஸ் பண்ணோம். ஒரிஜினல் இந்த
கல்லி கிரிக்கெட் இந்த மேட்சஸ்லாம் நடக்கிறப்போ 2 கேமரா யூஸ் பண்ணுவோம். மிச்சபடி வந்து சிங்கிள் கேமரா தான். சிங்கிள் கேமரா தான். ஏன்னா நீங்கள் வந்து இது ஒரு நியூஸ் கவரேஜ் மாதிரியான ஒரு கவரேஜ் தான் அந்த படம். ஸோ அதனால வந்து நீங்கள் 2 கேமரா அதில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து நியூஸ் கவரேஜாக வந்து அதை எப்படி பண்ணுறதுன்னா எப்படி பண்ணுவோம், அதே வந்து ஒரு 2 ஆங்கிள் எடுத்துக்குவோம் வேணும்னா வந்து கட் பண்ணுறதுக்கு. பட் மோஸ்ட்லி படத்தில் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து ஒரு ஆங்கிள் இருக்கிறது தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த மூவி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து படம் முழுவதும் கொடுத்துருந்தீங்க. ஆனால் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரா எட்ஜ் இமேஜஸ் தான் மோஸ்ட்லி. இந்த மாதிரி ஒரு ஜாய்ஃபுல் ஃபிலிம்க்கு இந்த மாதிரி ஒரு ரா இமேஜஸ் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு வந்து நீங்கள் பயந்தீங்களா, இல்லை உங்களுக்கு ஏதோ டவுட்ஃபுல் இருந்ததா? ஏன்னா அப்போ வந்து இந்த மாதிரி ரா இமேஜஸ் வந்து இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஃபிலிம்க்கு ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆமாம், இல்லை இது வந்து அது இப்போ டேரக்டருடைய சப்போர்ட்டுங்கிறது வந்து அதில் இருந்தது. ஸோ ஏன்னா இது வந்து சுண்ணாம்பு கால்வா பசங்களை பற்றின கதை. நம்ம வந்து இப்போ டி நகரோ இல்லைன்னா வந்து போட் கிளப் பசங்களை பற்றியோ வந்து நம்ம படம் எடுக்கல. ஸோ அதனால வந்து இதில் நீங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக பண்ணணுங்கிறது வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த இடம்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்க, நம்ம அந்த சுண்ணாம்பு கால்வா அந்த ஒரிஜினலாக நீங்கள் லொக்கேஷன்லாம் ஸ்கவுட் பண்ணி போனீங்க அப்படின்னா, ஸோ மோஸ்ட்லி வந்து அங்கே வந்து ஒரு கிரேஸ் இருக்கும். அது இல்லை அப்படின்னா வந்து ஒரு காவி ஒன்று அடிச்சிருப்போம், அதெல்லாம் அடித்து பலகாலமாக மழை பெஞ்சு அதெல்லாம் ஃபேட் ஆகி, ஸோ அங்கே இருக்கக்கூடிய கலர்ஸே வந்து அதுதான். ஸோ அதனால வந்து நம்ம ஒய் நாட் வி கோ வித் மியூட்டட் கலர் அப்படிங்கிறது தான் வந்து பிளான் முதல்ல. அப்போ வந்து இது ஃபிலிமில் ஷூட் பண்ணோம். அப்போது ஃபியூஜியில் வந்து ஒரு மியூட்டட் கலர் ஸ்டாக் ஒன்று இருந்தது. ஆமாம், சாஃப்ட் கலர்ஸ் சொல்லிட்டு ஒரு 400 days ஃபிலிம் ஒன்று, டங்ஸ்டன் பேஸ்டு ஃபிலிம் ஒன்று. ஸோ அந்த ஃபிலிம் வந்து இதுக்காகவே சூஸ் பண்ணேன். ஏன்னா வந்து நீங்கள் இப்போ அதுவே வந்து நீங்கள் டே ஃபிலிம்லாம் எடுத்தீங்கன்னா ஹை கான்ட்ராஸ்ட், மோர் வைப்ரன்சி அதெல்லாம் வந்து இருக்கு. அந்த கலர் சேச்சுரேஷன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம அது வந்து போகவே இல்லை. மியூட்டட் கலர்ஸில் வந்து சாஃப்ட் கலர்ஸில் வந்து இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது வந்து நமக்கு இது ஆப்ஷன் கிடையாது, டிஐ வந்து நமக்கு ஆப்ஷனில் கிடையாது. ஏன்னா அப்போ தான் வந்து டிஐ வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எங்களுக்கு நல்லா தெரியும், எங்களுக்கு அதுக்கெல்லாம் வந்து பட்ஜெட் கிடையாது, அதனால நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம். அப்போ வி வாண்ட் டு கில் மோர் கலர்ஸ். அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ வந்து அதை வந்து ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணி கலரை வந்து இன்னும் கொஞ்சம் டீசேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 ஸ்டாப் வந்து ஓவர் எக்ஸ்போஸ்ட். அது அதுக்கப்புறமா சில போர்ஷன்ஸ் வந்து அதில் ப்ளீச் பைபாஸ் பண்ணோம். அதுவும் வந்து என்னன்னா டு பிரிங் அப் த கான்ட்ராஸ்ட் அந்த கிரெயினினஸ், அதுக்கப்புறமா வந்து டீசேச்சுரேஷன். சாங்ஸ் எல்லாமே நம்ம சாங்ஸ் வந்து பொதுவாக எப்படி பண்ணுவோம், கலர்ஃபுல்லாக பண்ணுவோம். இன்னுமே வந்து அதை டீசேச்சுரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹை கான்ட்ராஸ்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் ஒரு அரவிந்த் ஆகாஷ்க்கு வந்து ஒரு பணக்கார பொண்ணோட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று இருக்கும். அது வச்சு ஒரு சாங் ஒன்று இருக்குது. அந்த சாங் எல்லாமே வந்து நம்ம ப்ளீச் பைபாஸ் பண்ணோம். ஸோ ப்ளீச் பைபாஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா 1 ஸ்டாப் இது பண்ணோம். இது எல்லாமே வந்து டு கில் த கலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை பண்ணி கடைசியாக இது போஸ்ட்டுக்கு வர்றப்போ வந்து ஆக்கர் ஸ்டுடியோஸில் வந்து எங்களுக்கு டிஐ வந்து ஆஃபர் பண்ணாங்க. அவங்க அப்போ தான் வந்து ஆக்கர் ஸ்டுடியோஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த படம் வந்து பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பட்ஜெட்டில் வந்து நமக்கு அது பண்ணாங்க. ஸோ அது நமக்கு டிஐங்கிறது லாஸ்ட் மினிட்ல வந்தது. ஸோ அங்கே போய் இன்னும் கொஞ்சம் வந்து அதை மியூட் பண்ணோம். இதெல்லாம் வந்து அவுட்புட் வந்து ப்ரொடியூசர் சரண் அண்ட் இவங்க வந்து பார்த்துட்டு தே லைக் தட். இல்லை அப்போ வந்து இன்திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர கலர்ஃபுல்லாக பண்ணுறது. நீங்க டிஐ போயிட்டு இந்த படம் வந்து சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க அந்த கலர்ஸ் வந்து நீங்க ஒரிஜினலா பார்க்க முடியாது கண்டிப்பா. பட் வந்து அந்த கலர் சேச்சுரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டயத்துல வந்து டிசைட் பண்ண ஒரு படமா வந்து இது வந்தது. இதுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்தது. ஏன்னா வந்து அப்படிங்களா, நான் பார்த்துட்டு ப்ரெஷ் ஷோலெல்லாம் பார்த்துட்டு இது வந்து நீங்கள் டிஜிட்டலில் எடுத்தீங்களா, இந்த கேமரா அந்த கன்சியூமர் கேமரா இருக்கு, நீங்கள் அதில் எடுத்த மாதிரியே இருக்குது அப்படின்னு. அது வெங்கட் பிரபு தான் எங்கே போனாலும் சொல்லி இல்லை இந்த மாதிரி ஒன்று வேணும்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணி தான் அதை பண்ணோம் அப்படின்னு. பட் யாருக்குமே வந்து அது ஒரு கன்வின்சிங்காகவே இல்லை. ஓகே, விஷுவல் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு, படம் வந்து ஹிட் ஆயிடுச்சு, படம் வெல் ரிசீவ்டு. பட் ஐ காட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு. இது எனக்கு ஆக்சுவலாக சர்ப்ரைசிங்காக இருக்குது சார். பட் ஏன்னா நான் எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு ஆடியன்ஸாகவும் ஒரு சினிமாட்டோகிராஃபராகவும் இது வந்து ஒரு விஷுவல் ஸ்கேப்பில் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக தான் அப்போ வந்து அறியப்பட்டது. பட் நேச்சுரலி ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிம்னா யூ ஷுட் கெட் நெகட்டிவ் ரிவ்யூஸ். இல்லை இப்போ பிசி சார் கிடைச்சது இல்லை. அவர் அக்னி நட்சத்திரம் வந்து உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் டு செட் அ ட்ரெண்ட் செட்டர்ஸ் வந்து எப்பவுமே தே ஷுட் கெட் அ நெகட்டிவ் ரிவ்யூ.
என்னது இது வந்து ஒரு அனுபவம் தான். அனுபவம் தான். ஆக்சுவலா வந்து நான் இந்த படம் பண்றப்போ வெங்கடேஷ்னு சினிமாட்டோகிராஃபர் நான் என்னோட கிளாஸ்மேட் தான். வெங்கடேஷ்ட வந்து சொல்றப்போ வந்து இந்த பிளான்லாம் சொன்னேன், இந்த மாதிரி டீசாச்சுரேட் பண்றதுக்கு வந்து நான் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ண போறேன், அதுக்கப்புறமா வந்து ப்ளீச் பைபாஸ்லாம் பண்றோங்கிறப்போ வந்து இல்லை இதெல்லாம் வந்து ஓகே நல்லா தான் இருக்கு, உங்க ஸ்கிரிப்ட்ல இதெல்லாம் தேவைப்படுதுன்னு எனக்கு தோணுது. பட் எப்பவுமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் படம் பண்றப்போ கொஞ்சம் சேஃபர் ஜோன்ல இருக்கணும்டா தம்பி, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணக்கூடாது, இவனா வந்து ஏதாவது சொல்லுவான், நல்லா இருந்துச்சு போட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி யாருமே நமக்கு எழுதல அந்த படம். எழுதல. பட் வந்து ஏன்னா நிறைய வந்து ஃபிலிம் மேக்கிங் சர்க்கிள்ல வந்து நிறைய பேர் வந்து அதை மென்ஷன் பண்ணி நல்லா இருந்துச்சு, அது அந்த டிசைன் லுக்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு. சரி, உங்களுக்கு எங்களை பார்த்த உடனே எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இவங்க ஏதோ வந்து தெரியாம தப்பு பண்ணிட்டானுங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பல பேர் நினைச்சிட்டாங்க. ஏன்னா நாங்க புதுசு தானே, என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம், அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கானுங்க. இல்லை, நீங்க அப்பவே பாப்புலர் இல்லை சார், டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில யூ மேட் எ மார்க் இல்லை? டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி இருந்துச்சு, பட் இருந்தாலும் வந்து அதை மக்கள் வந்து அதை அக்கௌண்ட்ல எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதுல இருந்து நம்ம பிலிம் இதுக்கு வர்றப்போ வந்து ஏதோ ஒண்ணு, அதனாலதான் இந்த கேள்வி வந்துச்சு, நீங்க வந்து இந்த கன்சியூமர் கேமரால நீங்க எடுத்தீங்களான்னு. அந்த கேள்வி வந்து நமக்கு அந்த டெலிவிஷன் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால ஒருவேளை அப்படி எடுத்திருப்பாங்களோ, ரிவர்ஸ் டெலிவிஷன் பண்ணிருப்பாங்களோ அப்படின்லாம் வந்து ஒரு தாட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரிவ்யூஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுவே அந்த படமே ஒரு ட்ரெண்ட் செட்டரா பின்னாடி ஆகும்போது ஹவு டிட் யூ ஃபீல்? ஆமா தெரியலங்க, இப்பெல்லாம் வந்து நம்ம ஒரு சக்சஸ்க்காக வந்து நம்ம ஒரு படம் இப்போ பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த படம் வந்து ஓடுமா அந்த சந்தேகம்லாம் நமக்கு வந்துடுது. அந்த பீரியட்ல வந்து அதெல்லாம் எதுவுமே யோசிக்கல. நம்ம போனோம் ஒரு ஒர்க் பண்ணோம், படம் எடுத்தோம், அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன நாளில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஷோ வந்து இங்கே நேஷ்னல் தேட்டர், இப்போ வந்து மாலா மாறிடுச்சு, அங்கே நேஷ்னல் தேட்டர்லன்னா அது வந்து ஒரு 1000 பேர் இருக்கும் அந்த கெப்பாசிட்டி. உள்ளே போய் பார்த்தோம்னா வந்து அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 750 பேர் இருந்தாங்க காலையில் ஃபஸ்ட்டு ஷோக்கு. அது வந்து நமக்கு பார்க்குறப்போ வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வெளியில் மக்கள் சொல்கிறப்போ உங்கள் படத்துக்குள்ள இவ்வளோ பேர் வந்ததுங்கிறது வந்து இது வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னாங்க. ஏன்னா நம்ம இப்போ ஸ்டார்ஸ் வச்சு படம் பண்ணல. ஆமா ஆமா, அதுல இருந்து ஒரே ஸ்டார் வந்து யுவன் சங்கர் ராஜா மட்டும்தான், வேற யாரும் வந்து யாருமே கிடையாது. பட் அதுல வந்து ஒரு 750 பேர் வந்து அது படம் பார்த்தாங்க. பார்க்குறப்போ ரொம்ப ஜாலியா இருந்தது. நான் வந்து எஸ்எஸ்ஆர் பங்கச்சத்துல தான் வந்து சென்னை 28 பார்த்தேன். பட் என்ஜாய்டு வெரி மச். அந்த இதுக்கு அந்த ப்ரொஜெக்ஷன் ரொம்ப பிரமாதம்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் என்னன்னா அந்த எசன்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் பெட்டர் தியேட்டர்ல நான் வந்து செகண்ட் டைம் பார்த்தேன். நாங்கள் அந்த ஒரு தியேட்டர் விசிட்னு போவோம்ல, அப்போ வந்து ரோகிணி தியேட்டருக்கு போயிருந்தோம். அப்போ அந்த மேனேஜர் வந்து அப்போ யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எங்கள் அந்த படத்தோட கேமராமேன் அப்படின்னாங்க, என்னப்பா இது சும்மா ஒரு ஷோ கொடுத்தோம் வந்து கெஞ்சினா அவன் யாரையோ சொன்னார் அவரு, ஆனால் வந்து ஏதாவது படம் போடுங்கண்ணே அப்படின்னா அதில் இந்த படம்லாம் போட முடியாது அப்படின்னாரோ அவரு. ஒரே ஒரு ஷோ கொடுங்கண்ணே அப்படின்னு. ஒரே ஒரு ஷோ தான்ப்பா கொடுத்தேன் நான், எங்கேருந்து தான் வந்தானுன்னே தெரில, அவ்வளோ பேர் வந்தானுங்க, இப்போ வந்து ஷோலாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அது. கண்டிப்பாக சார். ஏன்னா நான் ஈவினிங் ஷோ தான் நான் அந்த தேட்டருக்கு போகிறேன். அந்த தேட்டர் ஈவினிங் ஷோ போகிறப்பெல்லாம் வந்து தேட்டர் வந்து ஃபுல்லு, அப்படியே வந்து அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியோட மக்கள் வந்து படம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ உங்கள் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளீச் பைபாஸ் அப்படின்றது வந்து லேபரட்டரியில் அவ்வளோ சீக்கிரமாக பண்ண மாட்டாங்க, சரிங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த இன்ஸ்டியூட் பேக்ரவுண்ட் வந்து ஐ திங்க் இட் ஹஸ் ஹெல்ப்ட் யூ டு டூ திஸ் ஒன். ஆமாம், இன்ஸ்டியூட் பேக்ரவுண்ட் வந்து கண்டிப்பாக. ஸோ அப்போ இப்போ இன்ஸ்டியூட் டேஸ் பற்றி சொல்லுங்கள் சார். ஆமாம், இன்ஸ்டியூட் டேஸ் வந்து ரொம்ப அருமையான டேஸ் அது. இப்போ வந்து மக்கள் கேட்பாங்கல்ல, இப்போல்லாம் வந்து ரொம்ப கோர்சஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாயிடுச்சு இல்லை. இப்போ ஆமாம், யாரும் 3 இயர்ஸ்ல வந்து படிக்கிறது இல்லை, எல்லாமே வந்து 1 இயர் அதான் வந்து மேக்ஸிமம் இதுவாகவே வந்து ஆயிருக்கு. இந்த 3 வருஷங்கிறது வந்து நமக்கு தேவை. ஏன்னா வந்து ஒரு சீடு ஒன்று முளைச்சி அது வர்றதுக்கான ஒரு டைம் தான் வந்து இந்த 3 இயர்ஸு. ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷனுங்கிற ஒன்று வரும், அதுக்கப்புறமா ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு ஒன்று போயிருப்பீங்க. ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்க்குறப்போ வந்து அங்கே சில படங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த லுக் வந்து நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறப்ப கிளாஸ் ப்ராக்டிக்கலாக வந்து உங்களுக்கு அரசாங்கம் ஃபிலிம் ஃபுட்டேஜ் கொடுக்குது, அதை உடனடியாக நீங்கள் டெவலப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வசதிகள்லாம் வந்து வேறு எங்கேயுமே வந்து இருந்திருக்காது. இன்னொன்று எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுங்கிறதுனால தான் வந்து விட்டாங்க. ஓகே, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆளுங்கிறதுனால ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போய் ஓகே ஒரு ப்ராப்பராக வந்து ஒருத்தர் ரெடி ஆகுறான்,
அதனால வந்து ஓகே அனுப்பலாம் அப்படிங்கிறது. ஸோ அதனால ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுங்கிறது வந்து எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. நான் போய் ஒருத்தட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்றதுனா வந்து முதல்ல நமக்கு யாரையும் தெரியாது. இன்னொன்று அதை அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வீட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அந்த டயத்தில், ஒரு வேலை விட்டுருந்துருக்கலாம்னு தெரியல, நான் கேட்டதில்லை. பட் ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்து அது ரொம்ப ஒரு லேர்னிங், ரொம்ப அருமையான லேர்னிங் இருந்தது. லேர்னிங் கர்வா இருந்தது சார். ஸோ நாங்கள் இருந்தப்போ வந்து நல்ல வாத்தியார்கள் எல்லாமே வந்திருந்தாங்க. ரொம்ப அவுட் ஆஃப் த வேலாம் போய் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கேயே வந்து நிறைய நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அந்த எங்களோட டிப்ளமா ஃபிலிம்லேயே வந்து நிறைய புது இதெல்லாம் இந்த சோலரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதெல்லாமே வந்து பண்ணியிருக்கோம். நான் ஆக்சுவலாக வந்து அதை மறந்துட்டேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ காட் த இது ஏதோ ஒன்று பண்ணேன். ஒரு பர்டிகுலர் எஃபெக்ட்டுக்கு வந்து சோலரைசேஷன் தான் நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் சக்ஸஸை கொடுத்ததுக்கப்புறம் சென்னை 28 வந்து ஒரு ஹியூஜ் சக்ஸஸ். இப்போ அடுத்து நீங்கள் அதே டீமோட படம் பண்ணுறீங்க. அந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லென்சிங்கில் வந்து ஒரு யூனிக்னஸ் இருந்தது. தட் இஸ் சரோஜாவில் வந்து வைட் ஆங்கிள் போட்டு அந்த கேரக்டர்ஸ் கூட க்ளோஸாக நீங்கள் வந்து அந்த படத்தில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அண்டு அதுலேயும் இன்னொரு யூனிக் ஃபேக்டர், மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் இஸ் இன் நைட். அது வந்து ஒரு 90% ஆஃப் த ஃபிலிம் வந்து நைட்லேயே நடக்குது. நைட்டில் வந்து வைட் ஆங்கிள் லென்ஸை வந்து பயன்படுத்துறதுன்றது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் அ சினிமோட்டோகிராஃபர். ஏன்னா அவ்வளோ ஏரியா லிட்டப் பண்ணணும் இந்த மாதிரி. பட் நீங்கள் வந்து எப்படி அதை வந்து டிசைட் பண்ணீங்க சார்? அது ஏன்னா அது ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிம் நம்ம சொல்ல முடியும் சினிமோட்டோகிராஃபியில். அதில் வந்து படம் ஃபுல்லாகவே வந்து ஹேண்டில் பண்ண படம். சரி சார். படம் ஃபுல்லாகவே வந்து ஹேண்டில் பண்ணோம். இன்னொன்று நைட் அப்படிங்கிறப்போ வந்து அப்போ இருந்த லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம வந்து பெரிய செட்டப் ஆஃப் லைட்ஸ் வந்து அந்த படத்துக்கு யூஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு நம்ம வந்து அப்போ போகலை அந்த டயத்தில். ஸோ நமக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுங்கிறது வந்து இருந்தது. ஸோ அப்போ வந்து இப்போ பலூன் லைட்ல கூட வரல இல்லை சார்? சரோஜா வந்து அப்பதான் வந்திருக்கு. ஓகே ஓகே. பலூன் லைட் வந்து நம்ம யூஸ் பண்ற அந்த ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் வந்து நம்ம இல்லை. எப்பவுமே வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா வந்து அப்போதான் வந்து நீங்க யோசிக்கவே ஆரம்பிப்பீங்க, கிரியேட்டிவிட்டி. அப்போ நம்ம யோசிச்சு அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் நம்ம ஒன்று கண்டுபிடிப்போம். அதை கண்டுபிடிக்கிறப்போ அது ஒரு ஸ்டைலிங்காக மாறும் அந்த மாதிரி. ஸோ அந்த இதில் வந்து நமக்கு பெரிய ஏரியாவை லைட் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பலூன் லைட்ஸ் மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து லோ லெவல்ஸ், லைட் லெவல்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ வந்து லென்ஸ் வந்து அப்போ அது வந்து கொஞ்சம் அவுடேட்டட் லென்ஸ் தான் அப்போ நான் யூஸ் பண்ணது. ஜெய்ஸில் வந்து ஹை ஸ்பீட் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்பீட்னு சொல்லிட்டு ஒரு லென்ஸ் தான். ஏன்னா நான் அந்த படம் பண்றப்பெல்லாம் வந்து இது வந்துருச்சு நமக்கு, இது அல்ட்ரா பிரைம் அப்பதான் பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, அப்போ அந்த டயத்துல வந்து நம்ம அதை விட வந்து எனக்கு இன்னும் ஒரு ஓப்பனிங் வேணும் அப்படிங்கிறப்போ வந்து ரவி பிரசாத்ல சொன்னார், சார் நீங்க வேணா வந்து இது வேணா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பர் ஸ்பீட் வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னா அது வந்து 1.3. இன்னொன்று வந்து அந்த லென்ஸ் வந்து சின்னது, இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அல்ட்ரா பிரைம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது. 235 தான் வந்து நம்ம யூஸ் பண்ண கேமரா, ஏன்னா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அதோட பண்ணுறப்போ வந்து அப்போவும் வந்து நமக்கு லைட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ அது என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ புஷ் ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ப்ரீவியஸ் இதில் வந்து நம்ம புஷ் ப்ராசஸ் பண்ணல, இப்போ இதில் வந்து நம்ம புஷ் ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ இந்த படமே வந்து டோட்டலாக 1200 ASAக்கு வந்து நான் ரேட் பண்ண படம். டோட்டலாக நைட் சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே வந்து 1200 ASA. ஸோ எல்லா ரோலுமே வந்து மார்க் ஆகி தான் போகும், இது வந்து புஷ் ப்ராசஸ் பண்ணணும் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த புஷ் ப்ராசஸ்லாம் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு ஒரு அந்த கிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் மாறும். ஆமாம், மாறும். பிளாக்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். கான்ட்ராஸ்ட்ல வந்து கான்ட்ராஸ்ட் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். தட் கேவ் ஒன் லுக், அது வந்து இதோடைய லுக் வந்து அதுதான். இப்போ இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து அந்த படத்துக்கு வந்து that is what was your idea of using that wide angle lensங்க? பெரும்பாலான காட்சிகள் வந்து வைட்லயே ஷூட் பண்ணிருப்பீங்க. ஆமா, என்னன்னா and close to the characters. ஆமா, கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாம அவங்க அந்த கேரக்டர்ஸ் இருந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம். ஓகே ஓகே. அதனால வந்து we want to register that.
ஸோ ஆட்கள் வந்து சின்னதாக இருக்கணும். அதாவது அந்த டேக்லைனே பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டினரி மென் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வைட் ஆங்கிள்ங்கிறது வந்து தட் கிவ்ஸ் ஒன் எக்ஸ்ட்ராடினரி கைண்ட் ஆஃப் திங். வேறஸ் அவங்க வந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் இன் ஆர்டினரி கைஸ் அப்படிங்கிறது. ஸோ அதனால வந்து அந்த வைட் ஆங்கிள் வந்து அந்த மாதிரியான ஒரு டெப்த் கொடுக்கணுங்கிறதுக்காக வந்து அதில் பண்ணியிருந்தோம். அதுலேயும் வந்து பழையபடி பீச் பைபாஸ்லாம் வந்து பண்ணியிருந்தோம். அது ஹைதராபாத் போர்ஷன் எல்லாமே வந்து அது பீச் பைபாஸில் இருக்கும். ஸோ அந்த போர்ஷன்ஸ் இவர் நம்ம பிரகாஷ் ராஜோட போர்ஷன் எல்லாமே அது எல்லாமே வந்து பீச் பைபாஸ். சரி, அது ரெண்டுமே வந்து சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும். அது ஒரு மாதிரியா சிலரோட படங்கள்லாம் பார்க்குறப்போ ரொம்ப டிஸ்டிங்க்டாக இருந்திருக்கும். நம்ம ஒரு அமெரிக்கன் சினிமாட்டோகிராஃபர் படிக்கிறப்போ வந்து அதில் வந்து சார் இது வந்து ஒரு 5 நாள் நாங்கள் பண்ண போகிறோம் இந்த செக்மெண்ட் அப்படின்னா அது 5 நாள் வரைக்கும் அவங்க டெவலப் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஸ்டோரேஜில் தான் எல்லா ஃபுட்டேஜும் வந்ததுக்கு அப்புறமா வந்துருச்சா எல்லாம் நான் உள்ள பண்ணிட்டுமான்னு சொல்லி அதை பண்ணிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.